அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் அவங்களோட நாளைக்கு பர்த்டே, அதுக்காக நம்ம ரெடி பண்ண பேனர் இருக்கு. பேனரோட பிஎஸ்டி பிளேட் டெலிகிராம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. பேனர் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் டிஃபால்ட் சைஸு 7:5, இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்ஜிபி மோடு, பிஎஸ்டி பிளேட் மறக்காம பேஸ்ட் ஃபைல பேஸ்ட் ஃபைல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தூம்பல ஃபஸ்ட்டு இப்போ ஃபோட்டோலாம் நம்ம செட் பண்ணிடலாம். எல்லாமே நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பிக்சர் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த எல்லா ஃபோட்டோவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது அவங்க உதயநிதி அவங்க ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் சென்டராக எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன். அப்படி கார்னரில் வச்சிடறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க முன்னாள் தலைவர்கள் பெரிய அவங்க படத்தை கொண்டு வந்து இந்த கார்னரில் வச்சிடறேன். அப்படி கார்னரில் வச்சிடறேன். அப்படி சரிங்களா? இது எல்லாமே பேஸ்ட் ஃபைல் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா தலைவர்கள் அவங்க படத்தை, இந்த படத்தையும் நம்ம எடுத்து பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருக்குது, நம்ம மட்டும் எடுத்து நம்ம அதில் செட் பண்ணிடலாம். அப்படி சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இமேஜஸ், பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். லைட்டிங் எஃபெக்ட்டு அதையும் பேக் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல வச்சிடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொண்டு போகிறேன். கண்ட்ரோல் மட்டும் எடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, அடுத்து இந்த பிக்சரையும் உதயநிதி அவங்க ஃபோட்டோவையும் மினிஸ்டர் போட்டா. ஓகே, இப்போ நம்ம கொண்டு போயாச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். திரும்ப அந்த ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோவையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது பேக்ரவுண்டு நம்ம எல்லாம் இப்போ செட் பண்ணியாச்சு. அடுத்தது கலர் கொடுக்கணும். கண்ட்ரோல் டீ போட்டு இந்த அளவுக்கு சென்டர் அப்படி நோக்கி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் டீ போட்டு நம்ம சைஸ் இந்த பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் இந்த சைடு நோக்கி வச்சுக்கலாம். ஓகே, சென்டராக இருக்குது. ஜூம் பண்ணி பாருங்கள். டேபு வெறுமனே டேப் அடிச்சிங்கன்னா டூல் ஃபில்ஸ் எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. எப்படி கொடுக்கணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தா நீங்கள் கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, ஃபில்டர் போங்க, டெக்ஸ்டர் இதில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரேக்கு இல்லை உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டிரான்ஸ்ஃபார்ம் தான் எப்போதும் கொடுப்பேன், அது நல்லாயிருக்கும். அதுக்காக கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா. அடுத்தது அவங்க பேனர் அடிக்கக்கூடிய அவங்களோட ஃபோட்டோ பேக்கில் போயிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். இப்படி செட் பண்ணிடலாம் அவங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐக்கான், முதலமைச்சர் அவங்களோட ஐக்கான். அடுத்தது மார்ச் 1 பிறந்த நாள் காணும் கழக தலைவர் அவர்களை மார்ச் 1 பிறந்த நாள் விழா காணும் கழக தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷான ஒரு டெக்ஸ்ட் ஒன்று. அந்த டெக்ஸ்ட் எடுத்து நம்ம வச்சுட்டு பேனரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம நிறைய பேனர் செஞ்சோம். எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோ பண்ணணும்னு டைம் ஆகும். அதனால இந்த வீடியோ வந்துட்டு இந்த பேனர் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்தது இவங்க யார் பேனர் அடிக்கிறாங்க அவங்களோட டீட்டெயில் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதில். ஓகேங்களா. அடுத்து கீழே ஒரு ஷேப் பண்ணி கிரியேட் பண்ணி அதில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சிறுவாடித்துறை கொண்டு அப்படிங்கிற அந்த மெசேஜ் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு மைனஸ் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அப்படியே அவங்களோட அந்த டீட்டெயில் பூம்புகார் தொகுதி, பூம்புகார் ஊராட்சி, கிழக்கு ஒன்றியம் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம அப்படி கொண்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு 7x5 சைஸ் உள்ள ஒரு பேனர் ஒன்று. இந்த மாதிரி நம்ம நிறைய பேனர் இப்போ ரெடி பண்ணோம் இந்த தலைவர் பர்த்டேக்கு. அடுத்து ஒரு ஃப்ளாக் ஒன்று டிஎம்கே ஃப்ளாக் இப்படி சென்டராக வச்சுருக்கோம். ஓகேங்களா. அவ்வளோதான் வச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேனர், ஒரு கட்சி பேனர் ரெடி பண்ணியிருக்கோம். டிஎம்கே கட்சி பேனர். பேனரோட பீஸ்டுக்குள்ள டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.